பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி 7வது பாடல். படனான வேதாந்தம் ஆகமாந்தம் நிருபதிகம் பரமசாந்தம் என்று வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சியிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். படனான வேதாந்தம், அதாவது வேத பிரணவ பொருளாய் உபய கற்பனை வாசகத்தால் வெளியாக்கப்பட்டுள்ளதாம். அதனை ஓதி படித்தல் முறை என்பார். அப்படி படித்தாலே படனானம் செய்தல் அல்லது பாராயணம் செய்தல் என்கிறார்கள். இப்படி ஓதிய வேதங்களினுடைய முடிந்த சாரமே வேதாந்தம் என்பார். இவ்வேதாந்தமே உபனிஷத் என்று கூறுவார். இவ்வண்ணம் வெளியாகியுள்ள 4 வேதங்கள் 108 உபநிஷங்கள் ஒருமை மனசக்தியால் உபவாசனம் சகவாகத்தால் ஓதி உணரக்கூடும். ஆனால் இவற்றையெல்லாம் நம் பரம்பொருள் எட்டுகின்றது இல்லை. இவைகள் இன்னும் பரன் திருவடியை தேடிக் கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். ஆகையால் இங்குதான் நம்பதி படனான வேதாந்தம், அதாவது இந்த வேதத்திற்கு அந்தமாக விளங்குவது என்று உள்ளார். ஆம், அருள் நாணத்தால் அங்கார பேதம் ஒழிந்து உள் நெகிழ் அன்புமயமானால் ஓதாது உணர எல்லா உண்மை பொருளும் அனுபவப்படும் என்பது சத்தியம் என்று வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஆகம ஆந்தம் வேதத்தின் உரை நூலாக கடவுள் அனுபவம் பெறக்கூடிய சைவ பரமாக 28 ஆகமங்கள் அருளி உள்ளனர். வேதத்திற்கு எட்டாத மெய்ப்பொருள் அனுபவம் இந்த ஆகமங்களின் சரியை கிரியை யோக ஞான முறைகளால் எப்படி அடைந்திட முடியும்? இவ்வாசகங்கள் முடிவில் தீண்டறியா அருள் வெளியில்தான் நம் அருட்பெரும் பதி இருந்து கொண்டு